உங்களுக்கு ஒரு மாசத்துலயே 2 வாட்டி பீரியட்ஸ் ஆகுதா? அது நார்மல் கிடையாது. பொதுவா பெண்களுக்கு வந்து பீரியட் சைக்கிள் லென்த் வந்து 24 to 35 டேஸ் வரைக்கும் இருக்கும். சிலர் வந்து பாத்தீங்கன்னா மேம் எனக்கு 15 டேஸ் ஒன்ஸ் பீரியட்ஸ் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அது நார்மல் இல்ல. இட் கேன் பி பிகாஸ் ஆஃப் தீஸ் 5 ரீசன்ஸ். நம்பர் 1, உங்களோட லைஃப் ஸ்டைல்ல ரீசெண்டா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. உங்களோட ஒர்க் ஸ்கெட்யூல் மாறதுனால உங்களோட ஸ்லீப்பும் மாறிடுச்சு. இல்ல வந்து ரீசன்ட் வெயிட் கெயின் இருக்கு அப்படிங்கறதுனால இருக்கலாம். அண்ட் நம்பர் 2 இஸ் ஹார்மோனல் இஷ்யூஸ். உங்களுக்கு தைராய்டு ஹார்மோன்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு, இல்ல ப்ரொலாக்டின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்கு, அதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு, இல்ல PCOS இருக்கு அப்படிங்கறதுனாலயும் இருக்கலாம். நம்பர் 3, யூட்ரஸ்ல இருக்க தொந்தரவுகள்னால இருக்கலாம். ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூட்ரஸ்ல வர ஃபைப்ராய்ட் கட்டிகள்னால இருக்கலாம். இல்ல கர்ப்பப்பைக்குள்ள வர சின்ன சத வளர்ச்சி பாலிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல கர்ப்பப்பை வாயில சர்விக்ஸ்ல ஏதாவது பாலிப்ஸ் இருக்கலாம். இல்ல எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கலாம். இதனால வந்து பீரியட் சைக்கிள் நடுவுல இன்டர்மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் வரலாம். நம்பர் 4, ஏதாவது பெல்விக் இன்ஃபெக்ஷன்ஸ் இல்ல வெஜைனல் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகுது, அதனால வந்து சம்டைம்ஸ் நடுவுல சைக்கிள்ல ஸ்பாட்டிங்ஸ் இருக்கலாம். நம்பர் 5 வந்து சப்போஸ் நீங்க பர்த் கண்ட்ரோல் பில் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, திடீர்னு நடுவுல ஏதாவது ஒரு டேப்லெட் மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் ப்ளீடிங் வரும். அப்புறம் இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னாலும் நடுவுல ப்ளீடிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ ஒரு மாசத்துல 2 வாட்டி பீரியட் ஆகுது அப்படின்னா உங்க டாக்டர் கிட்ட போய் ஒரு பேசிக் அல்ட்ராசவுண்ட் எக்ஸாமினேஷனும் பண்ணிக்கிறது நல்லது. அது நார்மல்னு சொல்லி வெயிட் பண்ணாதீங்க.